வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். அப்படி சுருக்கமா சிந்தனை முடிக்க போறீங்களான்னு தெரியுது. அப்படியோ பாத்தீங்களோ தெரியாது. நன்றி ஓட்டதை நீங்க பாத்தீங்களோ தெரியாது எனக்கு. நல்ல விஷயம். ஓகே, மிக்க வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். சிந்தனையோடு நிறைவு பெற்று சிந்தனை முடிய விலகுவார்கள். தூமை விட்டு அகன்று firstaudio.net கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவை என்றால் வரலாம். அதுக்கு பிறகு பெற்றோர் தெய்வம் விரும்பினால், எனக்கு தெரியல சரியா வழங்கல் அப்படின்னால அது நான் யோசிக்கல. இன்றைக்கு ஏனைய உலகங்களில் அந்நியர் தினம், அம்மா தினம் என்று இப்ப அறிந்து கொண்டேன். அப்ப அதுவும் சந்தோஷம். உடன் தலைப்பில் அங்கு இருப்பவர்கள் மட்டும் 3-4 பேர் ஆர்வமாக இருந்தால் பெற்றோர் தெய்வம் நடத்தலாம். அப்படி இல்லை என்றால் அம்மாவுக்கு வாழிய செந்தமிழ் வாழிய அருகரான்ட்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுவோம். பிறகு மதிய மாலை நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. பழமை போல சந்தித்துக் கொள்வோம். எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். ராஜினி அவர்கள் இன்னும் ஒரு 20 நிமிடம் மட்டுமே இருப்பார். அப்ப அவரை அதுவரை இருக்க விட்டுட்டு விடைபெற அனுமதித்துக் கொண்டு நாங்கள் தொடர்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம் ராஜினி அவர்களே. வணக்கம் வணக்கம். அதிபரவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் தேதி வைகாசி மாதம் 2026ஆம் ஆண்டு நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் சிறப்பு மாதத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு சிந்தனைகளை ஆரம்பிப்போம். பாமகத்தில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் லண்டன் தமிழ் வானொலி கேட்டுக்கொண்டு இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உதவராக உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் டேவிட் அவர்களே, வாருங்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமென். இறை புகழ்ச்சி உமக்கே. அன்பு பாமுக உறவுகளுக்கு எனது காலை வணக்கம். முதற்கண் இன்று அகில உலகம் வாழ் அனைத்து அந்நியர்களுக்கும் எனது இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 2083 பாஸ்கா காலம் 6ஆம் ஞாயிறு தினமுமாகும். இன்று திரு அவை புனித தமியான் அவர்களை நினைவு கூறுகின்றது. இவரை ஆங்கிலத்தில் டேமியன் என்று கூப்பிடுவோம், தமிழில் தமியான் என்று சொல்லி எங்களில் அநேகம் பேருக்கு எங்கள் ஊர்களிலே இந்த தமியான் என்ற பெயர் உள்ளது. ஆகவே இந்த புனிதருடைய நாளை நாம் நினைவு கூறுகிறோம். திருச்சபையும் அதை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளை உம்மை படைத்தவரை நாம் பாடுவோம். திருநாம கீர்த்தனம் பாடாத நாவோ இருந்தென்ன பயனோ நாதா, இறைவாவும் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா, நான் வாழ்ந்தென்ன பயனோ நாதா. புலந்திடும் நன்னாளில் பாடி அறிவிக்கும் குயிலுடன் சேர்ந்து நான் உமை பாடுவேன். நதியதன் அலை பாயும் சங்கீதம் எங்கும் குளிர்காற்றில் இணைந்துமை துதிப்பேன். திருநாம கீர்த்தனம் பாடாத நாவோம் இருந்தென்ன பயனோ நாதா, இறைவாவும் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கே நாதா, நாம் வாழ்ந்தென்ன பயனோ நாதா, நாதா நாதா. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளார். நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்ளுவோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: உங்களுக்கு
என் மீது அன்பிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். நானும் தந்தையை கேட்பேன், தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருவார். அவர் உங்களோடு என்றும் இருப்பார். அவர் உண்மையின் ஆவியானவர். உலகம் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது, ஏனெனில் உலகம் அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்களோ அவரை அறிவீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி உங்களுக்குள் இருக்கின்றார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருகின்றேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் வாழ்கின்றேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் என் தந்தையினுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுக்குள்ளும் இருப்பதை நீங்கள் அந்நாளில் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவனே எனக்கு அன்பு காட்டுகின்றவன். எனக்கு அன்பு காட்டுகின்றவன் மேல் என் தந்தையும் அன்பு கூறுவார். நானும் அவன் மேல் அன்பு கூர்ந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக உலகம் அவரை காண்பதும் இல்லை. அதாவது உண்மையின் ஆவியானவர். உலகம் அவரை பெற்றுக்கொள்ள முடியாது, ஏனெனில் உலகம் அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்களோ அவரை அறிவீர்கள். இது கிறிஸ்து நமக்கு தரும் சாட்சியமாகும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நீரினாலும் நெருப்பினாலும் தூய ஆவியினாலும் திருமுழுக்கு பெற்றுக் கொள்ளுகின்றானோ அவன் இறைவனை அறிவான். அதை தவிர அவன் ஆவியையும் அறிவான். ஆகவே அந்த நாளில் இருந்து அவனை வழிநடத்துவது பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற தூய ஆவியானவர். அதைத்தான் இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். மற்ற அவரை பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அந்த இதை திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதை அறிய முடியாது. அதற்குரிய ஞானமும் அவர்களுக்கு இருந்தும் வெளிப்படாது. ஆனால் இங்கே உலகம் அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்களோ அவரை அறிவீர்கள் என்று சொல்லி அதற்கு ஒரு சாட்சியமாக சொல்லுகின்றார் நமது ஆண்டவர் ஆகிய இயேசு. ஆகவே தொடர்ச்சியாக இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருவோம். திருகவையின் தொடக்க காலங்களில் திருத்தூதர்களின் நற்செய்தி பணியினால் மகிழ்ச்சி உண்டாயிற்று. தீய ஆவிகள் விலகி ஓடின, நோயிற்றோர் நலம் பெற்றனர், இறையரசு வளர்ந்தது, தீமை செய்து துன்புறுவதை விட நன்மை செய்து துன்புறுவதை மேல் என்ற புனித பேதுருவின் வார்த்தைகள் நமக்கு மன உறுதியை தரட்டும். இயேசுதாம் சீடர்களுக்கு தூய ஆவியை வாக்களிக்கின்றார். அந்த தூய ஆவி அவர் உண்மையை வெளிப்படுத்துவார். தாம் தந்தையிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை வெளிப்படுத்திய இயேசு சீடர்கள் தங்கள் பணியை உறுதியுடன் எதிர்நோக்குடனும் நிறைவேற்ற வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைக்கின்றார். உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று மொழிந்த இயேசு இன்றும் என்றும் நம்முடன் வாழ்ந்து வருகின்றார். அதே நேரத்திலே இயேசுவின் ஆரோகண திருநாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம் இந்த வியாழன், இந்த வாரத்தில். ஆகவே அதை தொடர்ச்சியாக நாம் அடுத்த வாரத்தில் தூயாவியானவரின் அந்த அரும் பெரும் கொடைகளான அந்த விழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே இந்த விழாக்கள் நம்மை எங்கே அழைத்து செல்லுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள இயேசுவின் கட்டளைகளை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்கின்றார் நமது ஆண்டவர் ஆகிய இயேசு. இயேசுவின் பணியை வெற்றிகரமாக தொடர்ந்து செய்வதற்கு சீடர்கள் கீழ்ப்படுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தியை பொறுத்தவரை இயேசு அன்பு செய்வது என்பது இப்போது இயேசுவின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான். கீழ்ப்படிதலின் வழியாகத்தான் சீடர்கள் இயேசுவை பற்றிய நற்செய்தியை பிறருக்கு தர முடியும். இயேசு ஒரு துணையாளரையும் அவர்களுக்கு அனுப்பி வைப்பதாக இன்றைய நற்செய்தியிலே வாக்களிக்கின்றார். நற்செய்தி பணியில் வருகின்ற துன்பங்களையும் எதிர்ப்புகளையும் திடமனதுடன் ஏற்று இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வதற்கு தூய ஆவியானவரின் துணை தேவை. அவர் தருகின்ற அந்த 12 வரங்களையும் பெற்று நாம் அவர்களே இணைந்து வழிபட நமக்கு துணை செய்யும். நற்செய்தி அறிவிக்க நமக்கு துணை செய்யும். தொடக்க திருச்சபையில் திருத்தூதர்களுக்கு துணையாக இருந்த தூய ஆவியானவர் செய்யும் செயல்கள் வியக்கத்தக்கவை. சீடர்களை இயேசுவோடு உள்ள உறவில் வலுப்படுத்துகின்றார். தீர்க்கமான முடிவுகளை எடுத்து செயல்படுத்த வழிவகுக்கின்றார். எதிர்ப்படும் சவால்களை உறுதியுடன் எதிர்கொண்டு இயேசுவின் சாட்சிகளாக வழிவகுக்கின்றார். இயேசுவை பற்றிய எல்லா உண்மைகளையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றார். இயேசு வழங்கும் இந்த தூய ஆவியானவர் ஒரு உன்னதமான கொடை. தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் அவரது உடனிருப்பை உணர்ந்து இயேசுவின் சாட்சிகளாக நாங்கள் வாழ்கின்றோமா என்ற அந்த கேள்வியுடன் இன்றைய நற்சிந்தனையில் இழந்திருக்கும் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடப்பெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே,
மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பு மாதத்தில் பொன் டிமாஷ் போபுத்தூஸ். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு. நன்றி, வணக்கம். அடுத்ததாக பாலன் அவர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம். மீண்டும் ஒரு புதிய ஓய்வு நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படி அவன் அன்பி சகோதரி தொகுப்பாளினி திருமதி ராஜினி அல்போன்ஸுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமாம், நீங்களும் அப்படித்தான். சரி, நான் மதை உற்சாகத்தை சோதரி மிக்க நன்றி சோதரி. அப்படி சோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்படியே எமது அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்து கடன் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் பாமோத்தை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு, எல்லோருடைய சூழ்நிலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எடுத்துக்கொண்டு, லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வெளுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவனுக்கு தொழிலக்கம் சவரி 802 சொல்லிக்கொண்டு பலம போல வணிகள் சொல்லிக்கொண்டு, அதுக்கு முதல் உலக ரீதியில் வாழும் அனைத்து அந்நியர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை வாழ்த்தி கொண்டு, அவர்கள் என்றென்றும் சீரும் சிறப்பாக வாழவும் சொல்லி அவர்களை மீண்டும் அவர்களை வாழ்த்தி கொண்டு, புனித லூக்கான சுவிசேஷம் பழைய புதிய ஏற்பாட்டில 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 18 - 30 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை குணமாக்கவும் மன்னிக்க வேண்டும். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், பார்வையற்றோருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை இயேசு கண்டு அதை வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் இயேசுவின் மேல் நோக்கமாய் இருந்தது. இது வெள்ளிக்கிழமை வரை. அப்பொழுது இயேசு அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லோரும் இயேசுவுக்கு நற்சாட்சி கொடுத்து, இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கி கொள் என்கிற பழமொழியை சொல்லி, தாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நகுமூரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவரும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டார் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷம் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சப்பெத்தா ஊரில் இருந்த ஒரு விதவையினிடத்துக்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியிடத்திலும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலியா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவரும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெப ஆலயத்திலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து
இயேசுவை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சேரத்திலிருந்து இயேசுவை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். இயேசுவோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய் விட்டார். தொடர்ச்சி சோதரி நாளை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு தகவனுக்கு கோடி நன்றி ராஜா. சோத்திரன் தகப்பனே. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து கொலிங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து கொலிங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், நீ இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அன்பான தகவல் சொல்லிக்கொண்டு தகப்பனே, ராஜா பிரியான மார்க்கமாக ராஜா அவங்களுடைய பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டு இருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பா அவங்களுடைய தூதரை அனுப்பி நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேராக பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே தினமும் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பா வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காகவும் வழிநடத்த போறமைக்காகவும் நான் செலுத்துவோம் ராஜா. ஆசீர்வதிங்கிறார். உலக அறிவியல் தகப்பனே எல்லா குடும்பங்களையும் இரட்டத்தனியா ஆசீர்வதிங்கிறாங்க. இரட்டத்தனியாக ஆசீர்வதிங்கிறாப்பனே. சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களுக்குள்ள அப்பா, குடும்பங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை ராஜா ரெட்டத்தனியா ஆசீர்வதிங்க தகப்பனே. ரெட்டத்தனியா ஆசீர்வதிங்க. அதுக்காக நான் சொல்லும் தகப்பனே. சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே, தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு சிஎம் பதவியை ஏற்றுக்கொள்ள போகும் அன்பு மேன்மதங்கிய அதிவியர் சிஎம் பதவி ஏற்றுக்கொள்ள இருக்கும் அன்பு தம்பி விஜய் ஜோசப் விஜய்க்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிப்பிக் கொள்றேன். குடும்பத்து சார்பில் அவருடைய ஆட்சி சிறப்புற ஜோசப்பாவுடைய ஆசீர்வாதம் ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, ஜோசப்பனை உயர்த்தினது போல தகப்பனே. ஆதியாகமம் 45 யோசேப்பை பற்றி எழுதியிருக்குது. அது பழைய ஏற்பாட்டுல எப்படியோ இருந்த யோசேப்பை நீங்கள் எகிப்து நாட்டுல அப்பா நல்ல பதவியை கொடுத்து ஆசீர்வதிச்சது போல தகப்பனே. ஜோசப்பா விஜயோட கூடவே இருந்து அவரை பிளப்படுத்தி அவர் ஆசீர்வாதம் ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, சிறப்பு ஞானத்தை கொடுங்க ராஜா. ஞானத்தை கொடுக்க ஆசீர்வாதம் ஜபிக்கிறேன் தகப்பனே. அணிவினாடி கூடவே இருந்து பாதுகாப்பா அவர் வேண்டித்தவனை ஜபிக்கிறேன் தகப்பனே. கூடவே இருந்து ஆசீர்வதிங்க ராஜா. ஞானத்தினால் நிட்டப்புங்க ராஜா. நிட்டப்பி ஆசீர்வதிங்க. பாடி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் தாப்பனே. சோத்திரன் தாப்பனே. மற்றும் தாப்பனே, உலக நிரந்தர சமானத்தை கொண்டு பண்ணி ஜபிக்கிறேன் ராஜா. நிரந்தர சமானத்தை கொண்டு வாங்க ராஜா. அதுக்காக நன்றி செலுத்துவேன் ராஜா. அதனால அதிபர்களோடும் ராணுவ தலைவரோடு நீங்கள் பேசுங்க. அதுக்காக நன்றி சொல்லுவேன் தாப்பனே. சோத்திரன் ராஜா. மற்றும் தகப்பனே, எல்லோரையும் ஆஸ்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நன்றி, வணக்கம் சகோதரி. நன்றி பாலன், உங்களுடைய சிந்தனைக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக நேவி சகோதரர்கள் வாருங்கள், உங்கள் சிந்தனை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராஜினி சகோதரிகளே. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடரின்று 1999 என்றும் கூறிக்கொண்டு நாளைக்கு திங்கட்கிழமை 2000 இவ்வளவு காலங்களை கடந்து விட்டோம். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் அன்பு நிபந்தனையற்றது. இன்றைய நச்சிந்தனையாக இயேசுவின் அன்பு நிபந்தனையற்றது. ஆனால் அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்க கீழ்ப்படிதல் என்னும் பாலம் அவசியமானது. தூய ஆவியானவர் அந்த பாலத்தை கடக்க துணை நிற்கின்றார். இயேசுவின் முக்கியமான கட்டளைகள் தாழ்ச்சி, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் இயேசுவின் பாதம் சரணடைதல்.
இறைவனையும் பிறரையும் முழுமையாக அன்பு செய்ய பரிசுத்த ஆவியின் துணை நமக்கு தேவை என்பதை இன்றைய நற்செய்தி விளக்குகின்றது. இயேசு நம்மை திக்கற்றவர்களாக விட்டுவிடவில்லை. நமக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் உண்மையை உணர்த்தவும் மற்றொரு துணையாளரை தந்தையிடமிருந்து பெற்றுத் தருவதாக வாக்களிக்கின்றார். துணையாளர் தான் தூய ஆவியானவர். நம்மை தேற்றுகின்றவர், ஆறுதல் அளிப்பவர், பரிந்து பேசுபவர், அருகிலிருந்து உதவி செய்பவர். இயேசு தந்தையிடம் நமக்காக பரிந்து பேசி பெற்றுத்தருகின்ற தூய ஆவியார் திருச்சபையோடு என்றும் தங்கியிருந்து நமக்கு கற்றுத்தருகின்றார். அவர் நம் உள்ளங்களில் எழுப்புகின்ற நல்ல சிந்தனைகள் நம் வாழ்வுக்கு துணையாகும். கடவுளின் ஆவியே நமக்கு சார்பாக இருக்கும் போது நாம் எந்த தீய சக்திக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. பிதாச்சுதன் பரிசுத்த ஆவி என்று மூவரு இறைவனாக இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் தெய்வீகத்தன்மை உடையவர், சிந்தை, உணர்ச்சி, சித்தம் உடையவர். நமக்காக பரிந்து பேசுபவராக திருத்துவத்தின் 3ஆம் ஆளாகவும் இருக்கின்றார். திசை புரியாமல் வழி தெரியாமல் கலங்கும் பலரை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்ப்போம். தங்கள் வாழ்வின் முக்கியமான முடிவுகளை எதிர்நோக்கி இருக்கும் இளையோரை இறைவனின் வழி நடத்தலுக்கு ஒப்படைப்போம். அவர்கள் தங்கள் வாழ்விற்கான நல்வழிகளை தேர்ந்தெடுத்து கல்வி, கடமை, பணிகளில் உயர்ந்து வாழ்வில் வளம் பெற ஆவியின் அருளை நாடி செபிப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழி தோங்கிட, கனி தந்திட நான் செழி தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் என்றும் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் என்றும் கனம் பெற்றிட என்று வேண்டிக் கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல், இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செழித்து மேம்பட்டு ஓங்கி வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் அமைதிக்காகவும் நாங்கள் இந்த நேரத்தில் வேண்டி எல்லோரையும் அன்னையின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் ஒப்படைத்து இறைவனின் ஆசிரியர் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ற அந்த வாழ்த்துக்களோடு மற்றது இன்று அந்நியர் தினத்தை கொண்டாடும் அந்நியர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். அந்நியர்கள் வாழ்க 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 என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களுடைய சிந்தனைக்கு எனக்கு ஏதோ வேற படம் மாறுபட்டு போச்சு. நான் சைக்கிளாவது நேரடியா வருதுதா? சைட்ல நிக்கிறீங்க, நேரடியா வரையில ஜூமுக்குள்ளால வருது. இல்ல, ஜூம்ல நேரடியா தெரியுது. இல்லாட்டி நிப்பாட்டிட்டு நான் இதுல பராட்டி நாங்க சத்தம் போடுவோம், நீங்க சொல்லுங்க. தெரியுது, எல்லாம் வருது, எல்லாம் தெரியுது, பிரச்சனையே இல்ல. சரி சரி, அப்ப நான் சுருக்கமா சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய சிந்தனைக்கும் வாழ்த்துக்கள் ஏவிஸ் பிலிப் அவர்களே. எனது சிந்தனையை சிந்தனையை தாங்க கேட்கும், நல்லா கேட்குது. ஆமா, அனைவருக்கும் வணக்கம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாய் ஓடி வந்து உம்முடைய உபாய சகாயங்களை இழந்து உம்மை மன்றாடி கேட்பவர் ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக நினைத்தரலாம். கன்னியனுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமச்சருந்து பாவியாகிய நாங்கள் சமூகத்திலே நிற்கின்றோம்.
அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் ஆமே. தாயேயும் புகழ் பாடிடுவோம் தரணியிலும் வாழ்த்தி Very morning. பாடிடுவோம் Right. Okay. என்ன India, the part of the world which is Mother's Day. Yeah, we celebrate in March, but most of the countries today. So when you are going, mother, so say Happy Mother's Day. That's புகழ் பாடிடுவோம் Have a good day. Bye. பாடிடுவோம் தாயேயும் புகழ் பாடிடுவோம். நன்றி, வணக்கம். ஏன் மன்னிப்போட மைக் ஓன் பண்ணிட்டு பேசிட்டு நினைக்கிறேன். நீங்களும் நான் எல்லாம் ஓன் பண்ணோன்னு சரிஞ்சிட்டீங்க. பாட்டோட இல்லாத சரிஞ்சு இல்லாத என்ன நடந்துட்டு என்னன்னு தெரியல. அப்ப இல்ல சரியா இருக்கிறான்னு கேட்கும் போது சரியா இருந்தீங்க. பரவாயில்ல, நல்லாவே நடக்கட்டும். உங்களுக்கு நேரம் போகுது, நீங்கள் ஓடிட்டு ஓடி வாங்க. சிந்தனைகள் தந்த நானும் நிற்கின்றேன். ஆமா, சிந்தனை தந்த மற்றது நேவிஸ் பிலிப் அவர்கள், பாலன் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக வஜிதா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம், பாருங்கள். நீங்க விட போறீங்களா? தொடருங்கள். நான் நன்றி ராஜினி, உங்களுடைய பணிகளுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். அந்நியர் தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் அந்நியர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது சிந்தனையாக இஸ்லாம் கூறும் அன்னையை பற்றி தான் நான் சொல்லப்படுகின்றேன். என்ன சொன்னா, இப்ப இஸ்லாத்தில் உயர்ந்த அந்தஸ்தை வழங்கியுள்ளது, ஒரு தாய்க்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கியுள்ளது, பெற்றோர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை வழங்கியுள்ளது. அதிலும் தாய்க்கு பெருமதியான ஒரு இடத்தை இஸ்லாமிய மார்க்கம் கூறுகின்றது. இப்ப உலகத்துல பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அந்த அன்னைய தினம். சில பகுதிகளில் இன்று அன்னைய தினமாக இருக்கும், சில பகுதிகளில் வேற ஒரு நாள் அன்னைய தினமாக இருக்கப்படுகிறது. அன்னைய தினத்துக்கு நாங்கள் ஒரு நாள் தானே அதை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வருகின்றது. இந்த நாங்க பெற்றோர்களிடம் வாழ்கின்ற ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். அது இடையில எங்கட பெற்றோர்கள்ல தாயையோ தந்தையோ நாங்கள் இழந்து விடுகின்றோம். ஆனால் அவர்களோடு சேர்ந்து வாழ்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த தவறுகளை இழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது நானாக இருக்கலாம், நானும் தவறு இழைத்திருக்கின்றேன். அந்த நேரம் அதோட பெருமதிப்புகள் அவர்களுடன் நாங்க எப்படி நடந்து கொள்கின்றோம் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்ப நாங்க இதுல இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்னன்னா, நீங்க ஸ்வனத்தை தேடி எங்கேயும் போகாதீர்கள். ஸ்வனம் என்பது சொர்க்கம். அதுக்காக நீங்க எங்கேயும் தேடி போகாதீங்க. நாங்க இறைவனுக்கான கடமைகள் இருந்த போதிலும் வெளியால செய்கிற கடமைகள் சில பலது இருக்குது. அதுல பெற்றோர்கள் நம்ம வீட்டுல இருந்தாங்கன்னு சொன்னா அதுலயும் தாய்க்கான முதலிடத்தை நீங்கள் கொடுத்துக் கொள்ளுங்கள் இருக்கின்றது. எல்லாம் அது எங்களுக்கு பக்கத்துல இருக்குது, அது எங்களோட கண்ணுக்கு தெரியுது இல்ல. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அன்னையின் பாதத்தின் கீழ் தான் சுவனம் உள்ளது என்று சொல்கின்றார். காலை தூக்கி பார்த்தா அங்க சுவனம் இருக்குன்றில்ல. அவர்களுக்கு மேல நாங்க செய்கின்ற அந்த பணி விடைகள், அவர்களோட நடந்து கொள்கின்ற விதம், அவர்களோட மனது நோகாம இருக்கிற தன்மை எல்லாவற்றையும் நாங்க இருக்கும் போதே செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. உதாரணமாக நாங்க ஒரு விளையாட்டு போட்டியில ஓடுறோம் என்று வைத்துக் கொள்ளுங்க. விளையாட்டு போட்டியில ஓடுறோம் என்று சொன்னா அதுல முதலாவது தங்கப்பதக்கம் கிடைக்கிறது, 2வது வெள்ளிப்பதக்கம் கிடைக்கின்றது, மூன்றாவது வெண்கல பதக்கம் கிடைக்கின்றது, 4வது ஆறுதல் பரிசு கிடைக்கின்றது. இப்ப ஒரு தாய்க்கு முதலாவது தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், அடுத்தது வெண்கல பதக்கத்தையும் தாய் பெற்றுக் கொள்கின்றார். அதுக்கு காரணம் என்ன என்றால், அந்த தாய் 10 மாதங்கள் எங்களோட வயிற்றுல சுமந்து எங்களை அந்த அளவுக்கு அந்த ஒரு தாயானவள் எங்களை வேதனைக்கு மேல படாத கஷ்டங்கள் விட்டு எங்களை சுமந்து இருக்கின்றார். ஒரு கணவன் மனைவன் வாழ்கின்ற போது ஒரு 5 நிமிடம் தான் கணவனுக்கான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுக்காக தந்தையை நான் குறைத்து சொல்லவில்லை.
ஆனால் அந்த தாயை சுமந்திருக்கும் போது அவள் படுக்கிறாளா, சாப்பிடுறாளா, இருக்கிறாளா என்பது. உதாரணமாக நீங்க வயிற்றில் ஒரு 10 கிலோ கல்லை கட்டி வச்சுட்டு நடந்து பாருங்க 10 மாதம் எப்படி இருக்கும் என்று. பிறண்டு பாருங்க, உருண்டு பாருங்க, உங்களால முடியுமா? இல்ல. அது மட்டும் இல்ல, கணவன் குழந்தை கிடைத்தோட சந்தோஷப்படுவார். ஓ, எனக்கு ஆண் குழந்தை கிடைத்து விட்டது, பெண் குழந்தை கிடைத்து விட்டது. அவர் சந்தோஷமாக சாக்லேட் கொடுத்து, கற்கண்டு கொடுத்து, பால் கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். ஆனால் தாயும் சந்தோஷம் அடைகின்றாள். ஆனால் அதுல அந்த குழந்தைக்கு பக்கத்துல இருந்து பராமரிக்கின்ற பொறுப்பை யார் பெறுகின்றார் என்றால் அந்த தாய் தான் பெற்றுக் கொள்கின்றாள். பிள்ளைய கொடுத்தோம்னா போய் பாரு, படு, அந்த பிள்ளை படுக்குது, கத்துது, போய் பாருன்னு சொல்லுவாங்க. 3 மாதமாகனா 4 மாதம்னா பிள்ளை கத்திக்கொண்டே இருக்கும். அந்த தாய்க்கு அந்த உணர்வு தெரியும். அந்த குழந்தைக்கு எத்தனை நேரம் பால் கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், அந்த குழந்தை எதற்காக அழுகின்றது, தனது அந்த கழிவுகளை அகற்றுவதற்காக அழுகிறதா, பாலுக்காக அழுகின்றதா, அரவணைப்புக்காக அழுகின்றதா என்பதெல்லாம் அந்த தாயால் உணரக்கூடியதாக இருக்கும் வேண்டும். அந்த தந்தை என்பவர் எங்களுக்கு உறுதுணையாகத்தான் இருக்கின்றாரே தவிர அந்த தாய் என்பவள் தான் படாத கஷ்டத்தை படுகின்றாள். அதுல ஒரு தியாகத்தின் சின்னம் என்று சொல்லலாம். துன்பத்தின் மேல் துன்பத்தை அனுபவித்தது போல அந்த தாய் குழந்தைக்கு பிறந்ததுக்கு பிறகும் நாங்க எங்களை ஒருவரிடம் துணையாக கொடுக்கும் வரை அந்த குழந்தை கொடுத்ததுக்கு பிறகும் ஒரு பிரதிபலன் இல்லாம பார்க்கக்கூடியவராக தாயாகத்தான் இருக்கிறார். அப்ப நாங்க இறந்ததுக்கு இருக்கும் போது நாங்க செய்யாத ஒன்றை அந்த தாய்க்கு சாப்பாடு கொடுக்கல, அந்த தாய்க்கு மருத்துவ செலவு செய்யல, நப்பியாக இருந்துட்டு நாங்க போறோம்னு சொல்லிட்டு செத்ததுக்கு பிறகு பெருமதிக்காக நாங்க போட்டோ வச்சு ஆடு மாடு அறுத்து சக்காத் கொடுத்து ஹதியா கொடுத்து என்ன பலன் ஒன்றுமே இல்ல. அது அந்த தாய்க்கு போய் சேரப்படல. ஆனா ஊருக்காக நாங்க பகட்டுக்காக வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கும் போதே நாங்க அதை செய்ய வேண்டும். அதை நாங்க செய்ய தவறிருந்த போது செய்யக்கூடிய கடமைகளை கூட இஸ்லாமிய மார்க்கம் கூறுகின்றது. சதக்கத்துல் ஜாரியா என்று சொல்கின்ற நிலையான தர்மத்தை அந்த பெற்றோர்களாக சொல்லுங்கள். ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்க தர்மங்கள் கொடுக்கும் போதும் அந்த பெற்றோர்கள் அதிலையும் தாயை முன்னிலைப்படுத்தி கூறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப இன்று பார்த்தா பூக்கொத்து போஸ்ட்ல வந்திருந்துச்சு. எனது குழந்தைகளும் தான் அவர்களுக்கு நான் தாயாக இருக்கின்றேன்னு தவிர எனது உடம்பிறப்புகளை நான் ஒரு தோட்டத்துல இருந்த நான் 9 சகோதரங்களோட பிறந்த நான் இங்கு வந்து நாட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் எனது குழந்தைகளுக்காகத்தான், எனது கணவனுக்காகத்தான். நான் இங்கு அவர்களுக்காகத்தான் இங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று என்ற மனம் சொல்லுகிறது. எனக்கு ஒன்றும் இல்லாமல் இல்லை. எனது உடம்பிறப்புகள் இருக்குது. நான் சந்தோஷமாக வாழ்கின்றனோ இல்லையோ இந்த குழந்தைகளுக்காகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றது. அதை அந்த குழந்தைகள் நினைக்கின்றார்களா? இல்லை. அவர்கள் ஒரு பூக்கத்தை கொண்டோடு, ஓ, மதர் டே, இன்றைக்கு முதல் டாக் மாமா, இன்றைக்கு நாங்க பர்பிக்யூ போடுவோம், இன்றைக்கு வெளியால போய் சாப்பிடுவோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதை ஏன் அவர்கள் சனி ஞாயிறுகளில் அவர்கள் லீவான நேரங்களில் எங்களை கையை பிடிச்சு கொண்டு கூட்டிக்கொண்டு போய் அதை எங்களை ஏன் சந்தோஷப்படுத்துவார்கள் இல்லாமல் இருக்கின்றது? நாங்கள் எல்லோரும் தவறிழைத்து விட்டோம். ஆனால் அதை இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த தாய் என்பவள் எங்களுக்கு தந்த ஒரு கிஃப்ட். அது நாங்க இருக்கும் போது அவர்களிடம் அந்த வாய்ப்பை பெற்றவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். இப்ப எத்தனையோ குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் இந்த நாட்டில் இருக்கின்றார்கள், புலம்பெயர்ந்த நாட்டில் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கின்றார்கள். எங்களை போன்றவர்களுக்கு சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. நாங்கள் அந்த பெருமதி தெரியாமல் வந்துவிட்டோம். ஆனால் இப்பொழுது வேதனைப்பட்ட ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் இந்த மதர் டே என்று சொல்கின்ற நாளில் மட்டும் இதை எடுத்துக்கொள்ளாமல் அவர்களோடு கலந்து அவர்களோடு இணைந்து குலைந்து அவர்களை பாசத்தை இறக்கு முதல் அவர்களுக்கு கொடுத்து வழங்கி கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் அனைவரு தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம்மா, நன்றி. அழகான சிந்தனை, அம்மாவை பற்றி அழகாக சிந்தித்து சொல்லியிருந்தீர்கள் வஜிதா அவர்களே. மிகவும் நன்றி, வாழ்த்துக்கள். ஆமாம், அம்மா என்றால் மறக்க முடியாத ஒரு 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 உறவு தான் அம்மா என்று சொல்லும்போது, நாங்கள் எங்களோட அம்மா இருக்கும்போது எங்களால் அந்த பணிவிடை செய்ய முடியலைன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தோம். இப்போது நன்றாக இருக்கணும், அவர்களுக்கு எங்களால் செய்ய முடியவில்லை அந்த பணிவிடை செய்ய. ஆனால் அந்த எங்களுடைய பிள்ளைகள்கிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்ப்பார்கள். அந்த பிள்ளைகள் இக்காலத்தில் சில பிள்ளைகள் நன்றாக தாயை செய்கின்றார்கள், சிலர் தாயை கணக்கெடுக்கிறதும் இல்லை.
ஏறிட்டு பார்க்கறதும் இல்லை. அப்படி தங்களுடைய பெருமையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் நாங்கள் இந்த சமூகத்துல பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இது நான் இவரத்தை பதிவு செய்ய வேண்டியவளாக இருக்கிறேன்னாக்கா, நான் 4 வருடங்களாக பேடன் ஹவுஸ் என்று சொல்ற முதியோரை பராமரிப்பு நிலையத்தில் நான் பயிற்சி செய்து அந்த வேலையை செய்திருந்தேன். ஓவர் ரைஸில் இருக்கின்ற கிராமத்தில் நான் வாழும் போது, அந்த இடத்தில் நான் வேலைக்காக போகும்போது அவர்கள் எனது கையை பிடித்து கொண்டு நெதர்லாந்து நாட்டவர்கள் அழுவார்கள் அழுவார்கள். உண்மையிலே அவர்கள் கண்ணால் இருக்கின்ற அந்த கதைகள் மனதிற்கு இப்படி உருகும். வேலை முடிந்து நான் போகிறேன்னா எத்தனை பிள்ளைகள் இருக்கு, நான் சொல்லுவேன் அந்த 4 குழந்தைகள் இருக்குன்னா 4 டொஃபியை கொண்டு வந்து கையில தந்து பிள்ளைகளுக்கு குடுன்னு சொல்லுவார்கள். இந்த கஷ்டமாக இருக்கும். நான் சில நேரங்கள்ல உறப்பில்லாம சாப்பாடு செய்து கொண்டு அவர்களுக்கு கொடுக்கும்போது மிகவும் சந்தோஷப்படுவா. அப்ப நான் வீட்டுல கூட்டிக் கொண்டு வர இல்லாத அவங்கள அனுமதி இல்லாமல் வெளியால நாங்க வியாழக்கிழமையில கூட்டிக் கொண்டு போவோம். அந்த இந்த வண்டியில தள்ளி கொண்டு வெளியால போறோம் நாங்க அவங்கள லிங்கோ அதுகள் எல்லாம். அப்ப எனக்கு உண்மையிலே எனது பெற்றோர்களுக்கு செய்கின்ற ஒரு இது இருந்தது. அந்த அந்த ஒரு அந்த உணர்வு எனக்குள்ளே இருக்கும். அவர்கள் அந்த வேதனைகள் ஒவ்வொரு புத்தகங்கள் ஒவ்வொரு பக்கங்களாக இருக்கும். அது எங்கள் பெற்றோர்கள் சொல்ல மாட்டார்கள். ஏன் சொல்லுங்க பாப்போம். எனது குழந்தைகளிடம் நாங்க சொல்லிவிட்டோம் என்று சொன்னா எங்களோட மூடி மறக்கின்ற கலாச்சாரத்தில் பிறந்து வளர்க்கப்பட்ட நாங்கள் அது. மற்றவர்கள் இந்த புள்ளைய எப்படி குறை சொல்லி விட்டார்கள் நாங்க தாங்க மாட்டோம். எங்களுக்கு வேதனை இருக்கும். ஆனா நாங்க சொல்ல மாட்டோம், வெளிக்காட்ட மாட்டோம். மனதுக்குள்ள புழுங்கி 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 நாங்க மன நோயாளிகளாக வெளியாட தெரியாது மனநோயாளிகளாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அதுதான் உண்மை. ஆனால் இந்த நாட்டவர்கள் வெளிப்படையாக கிடைப்பார்கள், அதை வெளிப்படையாக சொல்லுவார்கள். அதை நான் பார்த்திருக்கிறேன் கண்கூடாக. அப்ப இன்றைக்கு நிறைய பூக்கொத்துக்கள் வந்தது. உண்மையில உண்மை வந்தது. அப்ப எனக்கும் எனது மகனோட சரியான கோபம். கிழமைக்கு ஒருக்கா மாயத்துக்கு ஒருக்கா அதாவது தூரத்துல இருக்கிறார் வந்து போவார். அப்ப நான் சொன்னேன் போஸ்ட்ல வந்தது இன்றைக்கு மகள். அப்ப நான் கேட்டேன் வரவில்லை. உமா இன்றைக்கு நேரம் இல்லை, நாளைக்கு வேலைம்மா என்று சொன்னாரு. நான் சொன்ன இந்த பூக்கத்தை கொண்டு குப்பையில போடு, தேவையில்லை. நான் சத்தியமா சொன்னேன் இந்த பூக்கத்தை எனக்கு தேவையில்லை. அது அப்படியான சில கசப்பான அனுபவங்கள். ஆனா அவர்கள் இங்கிருக்கிறவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள், இந்த பெற்றோர்களோட வாழ்கின்றவர்கள், இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள். எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை உண்மை. இப்ப நாங்க அங்க காசு ஒரு குழந்தையோட கணவரோட வாரத்துக்கு பெருமதியான சொத்துக்களை வித்து அந்த காசை கொடுத்துதான் நாங்க இங்க வர வேண்டியது. அவர்கள் விட்டு போட்டு வரைய மாட்டார்கள். அந்த கிராமங்களை அந்த வீடுகளை விட்டு போட்டு வர மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களை ஸ்பான்சர்ல எடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு. ஆனால் அவர்கள் மண்ணறையில் தூங்குகின்றார்கள். அந்த பாக்கியம் எங்களுக்கு இல்லை. ஆனால் அவர்களுக்காக நாங்கள் எத்தனையோ பிள்ளைகள் செய்திருக்கின்றோம். அவர்களோட சண்டை பிடித்திருக்கிறோம். அவர்களோடு வாக்குவாதம் எல்லாம். அந்த நேரத்துல எங்களுக்கு அந்த பெருமதி தெரியவில்லை. நாங்கள் தாயாகன போது அந்த பெருமதி எங்களுக்கு விளங்குகின்றது. அதையெல்லாம் இருக்கும்போது அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் இங்கு நிறைய குழந்தைகள் பெற்றோர்களோட வாழ்கின்ற இளம் பெற்றோர்களோட வாழ்கின்ற பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். உதாரணமாக பாமுகத்தில் இருக்கின்ற உடம்பிறப்புகள் போல பழகுகின்ற சகோதரங்களுக்கு இப்ப உங்களை பார்த்தா அவங்களோட பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஜெயமலருக்கு பார்த்தா அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஜெயகௌரிக்கு பார்த்தா அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. எனக்கு பார்த்தா அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. அப்ப அவர்கள் எல்லோரும் எங்களை தலைக்கு மேல தூக்கி வைக்க வேண்டும் என்று இல்லை. அதை பயனாக பறந்து கொள்ள வேண்டும் என்பது எனது ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. நான் நினைப்பேன் அந்த ஒரு குழந்தை தான் ஆண் குழந்தை, அதுவும் பெண் குழந்தையா இருந்த என்ற காலுக்குள்ள இருந்திருக்குமே. அது பெண் குழந்தையா பிறக்காம போயிட்டுதே. 3 பெண் குழந்தைல அது பக்கத்துல இருக்கி. அது ஆம்பளை பிள்ளைக்கு நாள் தானே சிறகு கட்டி பறந்துக்கி. அதையும் அவ பொம்பளை பிள்ளையா தந்திருக்கலாமே என்று நான் எனக்கு ஒரு பேராசை உண்மையில. நன்றி வணக்கம். ஆண் பிள்ளைன்னு நாங்க வேறுபடுத்தி பார்க்க கூடாது. என்னன்னு சொன்னா பெண் பிள்ளை தான் பார்க்கும், பெண் பிள்ளை தான் எங்களை தூக்கி பார்க்கும்னு சொல்றோம். இல்லக்கா அது அது இல்ல. ஆனா ஆண் பிள்ளைகள் பாசமா ஓடி வந்தாவது எங்களை பாக்குறாங்களே என்ன. பெண் பிள்ளைகள் தங்கட வாழ்க்கை தங்கட குடும்பம் தான் இருக்கிறது. ஆண் பிள்ளைகள் அப்படி இல்லை. நான் எந்த அனுபவத்துல சொல்றேன். பெண் பிள்ளை எனக்கு வித்தியாசமாக இருக்கின்றது. எனக்கு ஒரு பெண் மகள் இருக்கா. அவ தூரத்துல இங்க இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. அந்த பிள்ளை வந்து பார்க்கவே இயலாத வேலை அப்படின்னு. ஆனாலும் அந்த ஆண் பிள்ளைகள் எந்த ஆண் பிள்ளைகள் அப்படி இல்லை. வந்து பார்த்துட்டு போவுங்கள். அது எனக்கு ஒரு பெரிய எனது மகன் என்னோட பாசம், சரியான பாசம். ஆனா அவர் கிட்ட வந்து என்னோட நேற்று கூட எனது மகள் விட நாங்க போறதுக்கு முன்னாடி சாப்பாடு வந்து ஒழுங்கு பண்ணியிருந்தா. எல்லோரும் வந்திருந்தார்கள். அந்த பிள்ளை இல்லையே என்ற ஒரு தாக்கம் என்னடா இருந்தது. அப்ப நான் கேட்டேனடா
எனக்கு வேலைமா அந்த வேலை என்ன முக்கியம், என்ன வேலை 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 நான் கேட்கிறேன். பெற்றோர்களாக ஒதுக்கலாம் தானே, வேலை அதுதான் வேலை கேட்கிறேன். சொல்லுவாங்க, வேலை தான் வேலை வேலைன்னு தங்கட தங்கட குடும்பத்தை தான் பார்க்குறாங்களே ஒழிய பிற மற்றவங்களை பார்க்கறதுக்கு அதுகளுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. தங்களுக்கு எங்களுக்கு நாளைக்கு வாரேன் என்று ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், பார்ப்போம். நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்வார்கள். அது கூட வந்து சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுடைய இந்த தகவல், இன்றைய தகவல் என்ற நல்ல தகவல் ஒன்றை பதிஞ்சிருந்தீங்க இன்றைக்கு. சிறப்பான வாழ்த்துக்கள் வச்சுதா உங்களுக்கு மன்னிப்பு. நன்றி ஆ, அக்கா. மன்னிப்போடு மகிதா. எல்லா பொம்பளை பிள்ளைகளும் எல்லா ஆம்பளை பிள்ளைகளும் அப்படி இல்லை. அதை நான் இந்த இடத்துல கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோரும் இல்லை அக்கா, உங்களுக்கு ஆ, உங்களோட சிறப்பான பதிவுக்கு எல்லோரும் இல்லை. அந்த நான் என்னது பக்தி சொல்லுங்க. ஆமா ஆமா, பாக்கியத்தா அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் கருத்து 100% ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எல்லா ஆம்பளை பிள்ளைகளும் அப்படி இல்லை. தங்களை என்ன ஒரு தாய தாங்குற ஆம்பளை பிள்ளைகளையே நான் இங்கு கண்டிருக்கிறேன். அதால பொம்பளை பிள்ளைகள்லாம் பார்ப்பார்கள் என்ற அந்த ஒரு கருத்து, அது உங்களுடைய கருத்து. என்ற கருத்து பார்ப்பார்கள் என்று அவரை பாசமானவர் தள்ளி இருப்பது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது. ஆமா, நன்றி 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 பகிதா. நன்றி நன்றி. இல்ல அவர் பார்க்காமல் இல்லை. அந்த தள்ளி இருப்பது மற்ற பிள்ளைகள் எல்லாம் இருக்கும் பொழுது அவர் தள்ளி இருப்பது எனது சுயநலம் தான். நான் இல்லை என்று சொல்லவில்லை, எனது சுயநலம் என்று சொல்கின்றேன். அதிகமான ஆனா, சுயநலம். சில குடும்பங்கள்ல பாக்குறோம், சில குடும்பங்கள்ல பாக்குறோம். இப்ப ஒரு தாய்க்கு ஒரு 4 பிள்ளை இருக்குதுன்னு சொல்லுங்களேன், ஒரு 4, 5 பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னா, நாங்க இப்ப ஒரு பிள்ளைகிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறோம். எங்களுக்கு இதை செய்தா, இப்படி வா, இப்படி எங்களை கூட்டிட்டு போ அப்படின்ட்டு ஒரு பிள்ளைகிட்ட ஒரு விஷயத்த கேட்கும்போது, அந்த பிள்ளை சொல்லாது. நாங்க பெத்த பிள்ளைகள் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. மருமக்கள் மாதிரி இருக்கிறாங்களல்ல, அவங்க சொல்லுவாங்க, ஏன் உங்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்குதானே, 5 பிள்ளைகள் இருக்குதானே, அந்த பிள்ளைகிட்ட கேட்டா என்ன, எங்கிட்ட மட்டும் தானே கேட்கணும்னு அந்த ஒரு வேற்றுமையை கொண்டு வராரு. விளங்குதே. எனக்கு கிடைத்த மருமக்கள் எனது மகனை விட, நான் உண்மையிலே சொல்றேன், இருக்கிறாங்க. எனது மகனை விட ஒரு படி மேலாக நான் ஓப்பனாவே சொல்கின்றேன். அது எனது கருத்து. எனது மகனை விட ஒரு படி மேல். நான் விழுந்த உடனே எனது அறிவித்தார்கள், எனது மகளுக்குத்தான் அறிவித்தார்கள் இடத்துல இருந்து. அப்ப உடனே எனது மருமகன் வந்து அவர் வேலைக்காக குழந்தைய ஸ்கூலுக்கு விட்டுட்டு அவ முந்தி போயிட்டா. அவருக்கு முக்கியமான வேலையும் மீட்டிங்கும் இருந்தது. அப்ப உடனே எனது மகள் சொன்னா, எனக்கு மீட்டிங் இருக்குது வரையலாம், உமாவை கூட்டிட்டு போகணும்னா 12 மணி இரவு, காலையில 9 மணிக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி 12 மணி வரையும் அவரு டைமுக்கு சாப்பிடுறாள். 12 மணி 5 மணிக்கு அப்படி சாப்பிடுற மனுஷன் சாப்பிடவே இல்லக்கா. பக்கத்திலே நின்று அந்த பக்கத்துல நின்று டாக்டரோட கழிச்சு கொண்டு ஆபரேஷன் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றையும் கழிக்கிறது, அந்த பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறது, அப்படியே நின்று கொண்டே இருந்தார். என்ன வண்டியில தள்ளி கொண்டு போய் என்ற செய்த உதவிகள் என்னால மறக்க முடியவில்லை. என் மகன் அடுத்த நாள் தான் வந்தார். அப்ப உடனே மச்சான் பாக்குறாரு நம்மான்னு சொல்லி போட்டு அடுத்த நாள் தான் வந்தார். அப்ப உடனே அவர் ஓடில வந்திருக்க வேணும் என்ற ஒரு நப்பாசை இருந்தது எனக்கு உண்மையிலே. அதே மாதிரிதான் இப்ப உங்களுக்கு கூட அந்த நான் ஸ்ரீலங்காவுக்கு போறதுக்கு வலிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் நியூஸ பார்த்து சொன்னேன், ஸ்ரீலங்காக்கு விசாக்கு காசு இல்லைன்னு சொல்லி. அப்ப அவர் பார்த்துட்டு சொன்னார், இல்ல ஸ்ரீலங்கா காசு இருக்கு, அப்ப அங்க போய் நீங்க எடுக்கிறது கஷ்டம், நீங்க ½ வெயிட் பண்ணணும். அதை நான் இப்ப பார்த்துட்டு சொன்னார், 55 அமெரிக்கன் டாலர் கட்டணும் சொல்லி அவரை விசா எடுத்து தந்துட்டு, இப்ப என்ன செய்வாருன்னு சொன்னா, அந்த விசா எடுத்தது மட்டும் இல்ல, டிக்கெட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி வரது போறதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த பேக்கெல்லாம் அவர் தான் இந்த வெயிட் பார்ப்பார். உண்மையில 30 கிலோன்னு சொன்னா 29 கிலோவுக்கு மேல வைக்க விட மாட்டார் அவரு. அதை திறந்து கஷ்டப்படுத்தணும். அப்படி செஞ்ச டிக்கெட் எல்லாம் போட்டுட்டு வந்து உண்மையில நான் நினைச்சேன், உண்மையில நான் கொடுத்து வச்சவள் அந்த மருமகன், இந்த மூத்த மருமகன் பக்கத்துல இருந்து அப்படி செய்கின்ற உதவி ஒரு ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி எனக்கு அதை விட மேலாக. எனது பொம்பளை பிள்ளைகளுக்கு கூட எதுவும் நான் கேட்க இயலாது, அந்த பிள்ளைய உடனே செய்யும். இப்ப நான் வேலைத்தளத்துல கூட இந்த டைம் என்று சொல்லி ஒரு எக்ஸாம் படித்து கொண்டிருக்கிறேன் நாங்க ஆன்லைன்ல. அது டச் மொழி. இப்ப எங்களுக்கு டச் எல்லாம் நம்ம வந்து பழகின மொழி தானக்கா, பெருசா தெரியாது. அப்ப பிள்ளைகள்கிட்ட கேட்டா, மாமா இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, நான் கொஞ்சம் சின்ன செஞ்சு அனுப்பி நானும் வேலை முடிச்சு வந்திருக்கேன். இவர்கிட்ட நான் சொல்லுவேன், இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னா பக்கத்துல வந்து இருக்க சொல்லி போட்டு அவர் என்ன செய்ய சொல்லி போட்டு பார்த்து கொண்டிருப்பார். நான் பிள்ளையா செய்தா விளங்கப்படுத்துவார்.
டக்குன்னு நான் கேட்கிற கேள்வி இதெல்லாம் அந்த நீங்க அந்த என்ன அவர் செய்து தரமாட்டார். ஆனா என்ன செய்யற அந்த முறைகளை காட்டி கொண்டு தருவார். அதெல்லாம் நான் கொடுத்து வைத்த மருமகன் என்று சொல்றது ஒரு மகன், மாற்று மகன் எங்களுக்கு. மருமகன் சொன்னா மற்ற மகன் தான். எனது மகனை நல்ல குணமான தங்கமான பொடியை நான் தள்ளி இருக்கிறது அவருக்கு இங்க பிடிக்கல. நான் என்ன செய்யறேன், அவர் அங்க விளந்தவர், அவர் அங்க வாழ்றதுக்கு விரும்புறார். அது ஒன்றுதான், இது உண்டு. ஆனா நாங்க செத்ததுக்கு பிறகு நான் சொன்னேன், நான் செத்ததுக்கு பிறகு நீ வந்து கவிதை வாசிக்க தேவையில்ல, லீப்பம் அம்மான்னு சொல்ல தேவையும் இல்லை இருக்க. நான் சொன்னேன் அங்க விட்டுட்டு அங்க உனக்கு ஒத்தரவு இல்லை, இங்க மாறிக்கொண்டு வாங்கன்னு சொல்லி இருக்கிறேன். நடக்குமா பேராசையா தெரியாது. இருப்பவர்கள் பேசலாம் தானே. சிவாஜினி நிக்கிறீங்க. வணக்கம். இணைந்திருக்கும் அனைவரையும் வரவேற்றபடி வணக்கம். நல்ல மருமகனுடைய ஒரு அவருடைய உதவிகள், அவருடைய செயற்பாடுகளை மிக அழகாக சொல்லியிருந்தீர்கள். இது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் பிறந்தமும் உண்மைதான். அம்மா என்றா என்ன, மாமி என்றா என்ன, எல்லோரையும் ஒரே முகத்தோட ஒரே உதவியோட முடிந்த வரைக்கும் செய்கிற பிள்ளைகள் தள்ளி போடுறதையும் மருமகன் இவ்வளவு தூரம் உங்களுக்கு இழுத்து போட்டு செய்கிறதையும் மிக அழகாக சொல்லியிருந்தீர்கள் ரஜிதா அவர்களே. சிரித்தபடியாகவும் மகிழ்ந்தபடி. ஐரோப்பா ஃபுல்லா இன்றைக்கு அந்நியர் தினம் என எல்லா இடம் இல்ல, லண்டன்ல இல்ல, ஐரோப்பா லண்டன்ல ஐரோப்பா விட்டு விலகி விட்டது. மன்னிப்போடும். எங்களுக்கும் இல்ல, உங்களுக்கும் இல்ல, பிரான்ஸுக்கும் இல்ல. ஆமா, முடிவிலதான் 31ஆம் தேதி தான் இருக்குது எங்களுக்கு. மே மாசம் 31ஆம் தேதி. ஆமா, அந்த நேரத்துல இந்த நிகழ்வு நினைவு பகிர்வுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அன்னைய தினத்துல உண்மையில அண்ணன் அம்மான்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு கண் கலங்குற ஒரு விஷயம் தான். என் அம்மா அம்மாவோட அன்பை அனுபவிப்பார்கள். அம்மா இல்லக்கா, நம்ம மீட்டி பாருங்கக்கா. இப்ப நாமளும் அந்த பிள்ளைகளை கடந்துதான் வந்திருக்கின்றோம். நம்ம அன்னைகளுக்கு இப்ப நான் உதாரணமாக நம்ம இந்த தேவையில்லாத வேலைகள் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பேன். ஃப்ரெண்டோட வெளியால போறது, ஸ்கூல்ல நம்மளோட இந்த இளம் பருவத்தை நாங்க மீட்டி பாருங்க. பின்னுக்கு அம்மாவெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்களுக்கு ஒரு உதவி கேட்டா இவைக்கு வேற வேலை இல்லை என்று மனதுக்குள்ள நாங்க சொல்லிக்கணும். முன்னுக்கு சொல்ல மாட்டோம், ஆனா மனதுக்குள்ள நினைச்சு கொண்டு நம்ம ஓடுன நிகழ்வுகள் எல்லாம் இருக்குது கடந்து. இப்ப நம்மட பிள்ளைகளை நாம குத்தம் சொல்ல இயலாது, அதே அதை நாம செய்திருக்கிறோம். அந்த அந்த நினைவுகள் எல்லாம் அது எங்களோட உமா கேட்ட ஏதாவது ஒரு சாட்டி சொல்லி போட்டு நாம கடந்து போற நிகழ்வுகள் எல்லாம் நம்மட மனசுல இருக்கு. இப்ப அவங்க இல்லாத இடத்த நாம அந்த நிலையை தாண்டி இப்ப பாட்டிகளான பிறகு அந்த யோசிக்கிறோம், அத இருந்திருந்தா எவ்வளவு செஞ்சிருக்கலாம். மன்னிப்போட பட்ஜெட்டா. ஆனால் உண்மையாக சில அம்மாமர் கஷ்டமான வேலை என்றாலும் பிள்ளைகள்கிட்ட சொல்லுறேன் இல்ல, அவர்களே தூக்கி போட்டு செய்தா. உண்மையா அதை நினைக்கும் போது உண்மையா எங்களுடைய தாய்மார் இப்போது நினைக்கும் போது வேதனையாக இருக்கலாம். வேதனையாக இருக்கு. ஒரு என்னவோ தெரியல, வேலையல் என்றாலும் சொல்ல மாட்டார். அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன காரணம் என்று தெரியுமாக்கா? அது நாம கலாச்சாரங்களோட வாழ்ந்து நாங்கள் எங்களுக்கு அந்த கலாச்சாரம் என்ற முட்டுக்கட்டையை கொண்டு போட்டுட்டாங்க. ஒரு கட்டைய அந்த படிக்கணும், பிள்ளை படிக்க ஒன்றும் செய்யக்கூடாது. பிள்ளை இது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு டாக்டர் பிள்ளை, ஒரு என்ஜினியர் பிள்ளைன்னா அங்க கார்ல போய் இறங்குறத மதிப்பு எங்களோட நாட்டுல. அப்ப இங்க ஒரு டாக்டர் பிள்ளை பார்த்தா அந்த பிள்ளை போய் கடையில நின்று வேலை செய்யும், அந்த பிள்ளை தோட்டத்துல போய் பூ பறிக்குது. அந்த பிள்ளை என்னன்னு சொன்னா அதுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி வளர்க்கின்றார்கள் இங்க இருக்கிற பெற்றோர்கள். அது எங்களுக்கு தாயகத்தில் இருக்கும் போது நாங்க புரிந்து கொள்ளவில்லை, எங்களுக்கு தெரிந்து கொள்ளவில்லை. இங்கு நாங்க புலம்பெயர்ந்த பிறகு 2 கலாச்சார விளிமியங்களும் கலாச்சார விடயங்களோடு நாங்க ஒப்பிட்டு பார்க்கும் போது அதுக்கு 2 டிஃபரன்ஸ் எங்களுக்கு, அதுல வேறுபாடுகள் எங்களுக்கு தெரிகிறது. அவர்கள் எப்படி அந்த குழந்தைகளை வளர்க்கின்றார்கள், எப்படி அந்த பிள்ளையை நாங்க செத்ததுக்கு எங்களோட குழந்தை செத்தா, தாயத்துல இருக்கிற குழந்தைய செத்தா மௌத்தா போயிட்டு வாப்பா மௌத்தா போயிட்டு ராத்தாவும் இல்ல 6 முட்டை போகலாமா போகலாமான்னு கட்டிக்கிட்டான் இருக்க போகுது. இங்க இருக்கிற பிள்ளை தனியா அம்மா செத்தா அன்னைக்கு சர்ச்சுக்கு போகும், அந்த பிள்ளைய அந்த நல்லடக்கம் செய்ததுக்கு பிறகு அது அடுத்த ஸ்டெப் எடுக்கும், அதனால வாழக்கூடிய இது எடுக்கும். அதுக்கு காரணம் எங்களோட மூத்த பெற்றோர்கள் எங்களோட கலாச்சார விடயம் என்று சொல்லி முட்டுக்கட்ட போட்டதுதான். அப்ப அது போலதான் அவர்களும் கூலி வேலை செய்யக்கூடியவராக இருப்பார்கள், பாரமான வேலையெல்லாம் செய்வார்கள். தூக்காத உனக்கு இடுப்புக்கு பிடிச்சிடும், அவர்கள் இடுப்புக்கு பிடிக்கின்றார். உண்மைதான்.